தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வந்த பத்திரிகையாளர் சௌந்தர்யா கடந்த சில மாதங்களாகவே இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜூலை 26ஆம் தேதி அவர் காலமானார். இது அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பத்திரிகையாளர்கள் பலரும் சௌந்தர்யாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பல முக்கிய அரசியல் தலைவர்களும் சௌந்தர்யாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் AML எனப்படும் அக்யூட் மையலாய்டு லூகிமியா என்ற புற்றுநோயால் தான் சௌந்தர்யா பாதிக்கப்பட்டார் என கூறப்பட்டது. இவ்வகை புற்றுநோய் ஏற்பட்டால் உடலில் என்ன மாற்றங்கள் நிகழும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்முடன் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் சிவகங்கையை சேர்ந்த பொதுநல மருத்துவர் ஃபருக் அப்துல்லா. அது தொடர்பான காணொலிக்கான இணைப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம், அதில் அறியலாம். இந்த காணொலியில் இரத்த புற்றுநோய் ஏன் ஏற்படுகிறது, இதன் அறிகுறிகள் என்னென்ன, இதை நம்மால் தடுக்க முடியுமா எனில் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் ஃபருக் அப்துல்லா பகிர்ந்து கொள்கிறார். அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டவற்றை கேட்கலாம். இந்த புற்றுநோய் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா மனிதர்களுக்கு மரபணுக்கள், அதாவது DNA ரொம்ப முக்கியம். இந்த மரபணுக்கள்ல ஏற்படுற சில பிரச்சனைகள், கோளாறுகள், அவற்றை மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கோளாறுடைய மரபணுக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கடத்தும் பொழுது, முந்தைய தலைமுறையினருக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது அதற்கு அடுத்த தலைமுறையினருக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படுத்துது. சோ இத்தகைய பிரச்சனைக்குரிய ஜீன்களை நாம் நமது மரபணுக்கள்ல வைத்திருந்தோம் அப்படின்னா, கூடவே நமக்கு வயசாகும் பொழுது அதனோட நமக்கு நம்முடைய சுற்றுச்சூழல்ல தொடர்ச்சியாக கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புற்றுநோய் உண்டாக்கிகள் அதற்கு தொடர்ந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. இதை ஜீன் என்விரான்மெண்டல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது உங்களுக்கு புற்றுநோய்க்கான அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் உங்களுடைய உடல்ல இருந்து அப்போ தொடர்ந்து நம்ம சுற்றுச்சூழல்ல இந்த மாதிரி புற்றுநோய் காரணிகளுக்கு நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதை இன்னொரு மாடல் மூலமா விளக்குறாங்க, பயோ சைக்கோ சோசியல் மாடல். அதாவது சிலருக்கு உடல் பருமன் அதிகமா, அதாவது உடல் சாதாரண எடையை விட மிக அதிகமாக இருப்பது, அதே மாதிரி நம்மளுடைய ஏஜ் வயது மிக அதிகமாக ஆகிக்கொண்டே செல்வது, குறிப்பாக 60 வயது 70 வயதுக்கு மேல ஏறும் பொழுது நமக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. சைக்கோ மாடல் அப்படின்னா நம்ம அண்டர்கோ பண்ற ஸ்ட்ரெஸ், அன்றாடம் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்குது, எவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம், உடல் எவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாகுது, இதுவுமே புற்றுநோய்க்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. கூட சோசியல் மாடல்னா நாம எப்படிப்பட்ட சுற்றுச்சூழல்ல வாழ்றோம், எத்தகைய இந்த புற்றுநோய் காரணிகளுக்கு தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிறோம். இப்ப நம்ம ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அங்க அப்பா தொடர்ந்து அந்த குழந்தை முன்னாடி ஸ்மோக் பண்றாரு அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்க்கு அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப அதோடைய நுரையீரல் மற்றும் சுவாச பாதை தொடர்ச்சியாக அலர்ச்சிக்கு உள்ளாகும். அதனால தொடர்ச்சியா அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா, வீசிங் இது தொடர்ந்து இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைக்கு நாளடைவுல பிற்காலத்துல அதை உடனே உருவாட்டின கூட பிற்காலத்துல இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த டொபாக்கோ அந்த ஸ்மோக்குக்கு உள்ளானதுனால அவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நம்ம உடல்ல ஜீன்கள் இருக்கு. இந்த ஜீன்கள்ல குறிப்பாக 3 வகையான ஜீன்கள் இந்த புற்றுநோய்க்கு காரணமாக அமைகின்றன. முதல் வகை ஆங்கோஜீன். இந்த ஆங்கோஜீன் எல்லாமே புற்றுநோயை உருவாக்கும் வல்லமை பெற்ற ஜீன்கள் இருக்கு. டியூமர் சப்ரசர் ஜீன் அது ஆரோக்கியமான மனிதர்கள்ட்ட அதிகமா இருக்கும், வெளிப்படும். டியூமர் சப்ரசர் ஜீன் என்னன்னா புற்றுநோயை ஏற்படாமல் தடுக்கும் ஜீன்கள். மூன்றாவது DNA ரிப்பேர் ஜீன். அதாவது தொடர்ச்சியாக நமது மரபணுக்கள்ல எப்படி நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், அதுல ப்ராப்ளம் வருது, நம்ம ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி நமது DNAக்கள்லையுமே தொடர்ச்சியா பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா அதை நம்மளுடைய உடலே அதை சரி செய்து கொள்ளும். DNA ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் அதுக்குமே மரபணுக்கள் இருக்கு. சோ இந்த 3 வகையான ஜீன்கள்ல ஏற்படுற குளறுபடிகள்னால, அதாவது ஆங்கோஜீன்ஸ் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுறது, புற்றுநோயை உண்டாக்கும் ஜீன்கள் அளவுக்கு அதிகமாக வெளிப்பட்டு புற்றுநோயை கட்டுப்படுத்தும் ஜீன்கள், அதாவது டியூமர் சப்ரசர் ஜீன்ஸ் ரொம்ப குறைவாக வெளிப்பட்டது என்றால் அந்த நபருக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். சரி, புற்றுநோய் காரணிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காலத்துல தண்ணீர் மாசு, காற்று மாசு, அப்புறம் உணவுகள்ல நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் நடக்குது. அந்த கலப்படங்கள்,
அதுக்கப்புறம் வந்து நம்ம மது அருந்துதல், புகைப்பிடித்தல், அப்புறம் ரேடியேஷன், அணுக்கதிர்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, ஊடு கதிர்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது. சில வைரஸ்கள் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் பி, சி வைரஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோயை உருவாக்கும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இது வந்து பெண்களிடையே கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும். இத்தகைய வைரஸ்கள் இருக்கு. அப்புறம் இரைப்பையில வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா அதிகமாக வளரும் போது ஆறாத இரைப்பை புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸை உருவாக்கும். இது நாளடைவுல புற்றுநோயா ஏற்படுறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா சில விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கிற இந்த புற்றுநோய் காரணிகளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. சரி, புற்றுநோய் வந்ததற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடல் சோர்வு இருக்கும், உடல் மெலிதல். கட்டாயமா வந்து புற்றுநோய் ஏற்பட்டவர்கள் வந்து உடல் எடை வந்து நன்றாக குறைந்து விடுவார்கள். குறைந்த காலத்திலேயே அதிகமான உடல் எடையை வந்து மெலிவார்கள். எதிலும் நாட்டம் இல்லாத தன்மை, சோர்வு, அப்புறம் ரத்த சோகை இருக்கும், தோல் வந்து வெளிரி போய் இருக்கும், மெலிதான உடலுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே பசியின்மை, இதெல்லாமே வந்து பொதுவான அறிகுறிகள். இப்போ நீங்க இந்த AML சொல்ற இந்த ரத்த புற்றுநோயில பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேட்லெட் கவுண்ட், ரத்த தட்டணுக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால லேசான சிராய்ப்பு காயங்கள் கூட ரத்தம் உறைதல் சரியாக நிகழாமல் அதிகமான ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீரியட்ஸ் ஆகும்போது அதிகமான உதிரப்போக்கு இருக்கலாம். எந்தெந்த உறுப்புகள்ல புற்றுநோய் ஏற்படுதோ அந்தந்த உறுப்புகள் சார்ந்த அறிகுறிகள் வெளிப்படும். இப்போ வயிற்று பகுதி புற்றுநோய் இருந்தா வயிற்று வலி இருக்கும், பசி இருக்காது. குடல்ல புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா வந்து மலத்துல ரத்தம் வெளியேறும். சிறுநீர் பை புற்றுநோய் இருந்துச்சுன்னா சிறுநீர்ல ரத்தம் வெளியேறும். நுரையீரல்ல புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருமும் போது அதுல வந்து சளியில ரத்தம் வெளியேறும். இரைப்பையில புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா ரத்த வாந்தி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஆறாத புண்கள், தொடர்ச்சியான எடை இழப்பு, அப்புறம் பசியின்மை, சோர்வு, ரத்த சோகை, இந்த மாதிரி விஷயங்கள், அதீத ரத்த சோகை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லா சீக்கிரமாவே அதை அனலைஸ் பண்ணி அதை ஒரு மருத்துவர்கிட்ட போய் என்ன அறிகுறி இருக்கும், இதை வந்து புற்றுநோய்க்கான காரணிகளாக இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்து அதுக்கு சிகிச்சை அளிக்கும் போது முழுமையான குணமடைகிறத நம்ம பார்க்க முடியுது. அதை வந்து புற்றுநோயை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுதுதான் நம்ம வந்து பிரச்சனையாகுது. குறிப்பா வந்து மெட்டாஸ்டாசிஸ் சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த புற்றுநோய் ரத்தத்துல கலந்து கல்லீரல், மூளை முதலிய பெரிய உறுப்புகள், அந்த முக்கியமான உறுப்புகள்ல போய் சேரும் பொழுது அதற்கு பிறகு புற்றுநோயை வந்து முழுமையாக குணப்படுத்துவது என்பது இயலாத காரியமாகி விடுகிறது. ஆனால் தற்கால நவீன மருத்துவத்தில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறிந்து முழுமையாக குணப்படுத்தும் சிகிச்சை என்பது சிறப்பாக உள்ளது. சரி, புற்றுநோயை எப்படி தடுப்பது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற இந்த ஜீன்கள், மரபணுக்கள் மூலம் கடத்தப்பட்ட அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அது அமைதியாகவே தான் இருக்கும். ஆனால் வயதாக குறிப்பாக உங்க 60 வயசு 70 வயசு ஆகும் பொழுது நம்ம டிஎன்ஏக்களை ரிப்பேர் செய்யும் மெக்கானிசம் வந்து நம்ம கிட்ட வந்து அடி வாங்கிடும். அது வந்து வயசுனால ஏற்படுறது. அப்படி அடி வாங்கும் பொழுது இந்த மாதிரி புற்றுநோயை உண்டாக்கும் ஜீன்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்து வயோதிகர்களுக்கு வந்து புற்றுநோய் அதிகமாக ஏற்படுது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஜீன்களை நம்மளால எதுவும் இப்போதைக்கு மாற்ற முடியாது. ஆனால் இந்த புற்றுநோய் காரணிகளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்லையா, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தீர்கள் என்றால் இந்த புகையில வந்து அந்த நச்சு இருக்கு, 4000 வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த சிகரெட் கெமிக்கல்ஸ்ல 400 வகையான கெமிக்கல்ஸ் வந்து கார்சினோஜென்ஸ், புற்றுநோய் காரணிகள் என்று அடையாளம் காணப்பட்டவை. அதனால புகைப்பிடிப்பதை உடனே கைவிட வேண்டும். மது என்பது ஒரு புற்றுநோய் காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் மதுவை நிறுத்த வேண்டும். இரைப்பை புண் தொடர்ந்து இருந்ததென்றால் அதற்குரிய மருத்துவரை சந்தித்து அந்த இரைப்பை புண்ணை சரி செஞ்சுக்கணும். இது கூட வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும். எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு மீட், அப்புறம் பாக்கெட்ல அடைத்து விற்கிற அனைத்து தின்பண்டங்கள், அனைத்து பொருட்கள், இவற்றை வந்து தவிர்த்து விட வேண்டும். கூட நம்ம டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இவற்றை செய்து சரியான எடையை வந்து நம்ம மெயின்டைன் செய்யணும். முடிந்தவரை தூய்மையான காற்று, தூய்மையான நீர் இவற்றை பருக வேண்டும். நான் சொன்ன மாதிரி வைரஸ்கள், சில வைரஸ்கள் வந்து புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்களா இருக்கு. அந்த ஹெப்படைட்டிஸ் பி, சி, அதற்கு எதிரான தடுப்பூசிகள் இருக்கு. அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்ற அந்த வைரஸ் வந்து கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்குகிறது. எனவே பெண்களுக்கு வந்து இதுக்கு எதிரான தடுப்பூசியை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவு முறை, உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, கூட நல்ல தூக்கம், அப்புறம் மன அழுத்தம் குறைவான வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை,
இவற்றை வந்து தொடர்ந்து நம்ம வாழும் பொழுது புற்றுநோயை வந்து ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.